அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. சாக வரம் பெற்று வாழ்ந்திருக்காங்கன்னு புராண கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அப்படி ஒருத்தர் 2000 வருஷம் வாழ்ந்ததுக்கான நிறைய ஆதாரங்கள் சொல்லப்படுது. இவருடைய பேர் கவுண்ட் செயின்ட் ஜெர்மன். இவர் லேட் 60ஸ்ல பிறந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவர் ஜீசஸ, கிளியோபட்ராவை, ஹென்றி VIII அவர்களை எல்லாம் நேர்ல சந்திச்சு பழகியதாகவும் சொல்லியிருக்காரு. இத பத்தி கேள்விப்பட்டு 1740ல அவரை ஒரு மன்னன் விருந்துக்கு கூப்பிடுறாரு. அங்க போய் அவரு வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறாரு. இத இவரோட ஒரு வழக்கமாவும் வச்சிருந்திருக்காரு. அதனால எல்லாரும் இவர் வெறும் அமிர்தம் போன்ற ஏதாவது குடிச்சு உயிர் வாழ்றாருன்னு சந்தேகப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த பல இசைக்கருவிகளை அற்புதமா வாசிக்கிறாரு, பல மொழிகள்ல பேசுறாரு. வெறும் 40 வயது மதிக்கத்தக்க மனிதனால எல்லாத்திலையும் எப்படி சிறந்து விளங்க முடியும் ஆச்சரியப்பட்டு பல நாடுகள்ல இருந்து அறிஞர்களை கூட்டிட்டு வந்து இவர் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மையான சோதிச்சு பாக்குறாங்க. அப்போ அது எல்லாம் உண்மைதான்னு நம்பப்படுது. 1745ல ஏதோ ஒரு குற்றத்துக்காக அவரை சிறையில அடைக்கிறாங்க. மறுநாளே அவரை நாங்க தெரியாம பிடிச்சிட்டோன்னு மன்னனுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஒருவேளை அவரு வச்சிய பண்ணி இருக்கலாம்னு அப்போ ஹிப்னாட்டிசம்கே தந்தைன்னு அழைக்கப்படுற மைஸ்மர் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 1760ல இருந்து 1784 வரை பல இடங்கள்ல போய் எதிர்காலத்துல வர்ற பிரச்சனையை பத்தியும் சொல்லி இருக்காரு. 1784ல அவர் இறந்துட்டதா கூறப்பட்ட பிறகும் பல இடங்கள்ல அவரை பார்த்ததா பல பேரு சொல்லியிருக்காங்க.